வேதம் சொல்கிறது மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்த போதிலும் இயேசுவேலுடைய வார்த்தையை கேட்டு பயந்து போய் ஒரு கெவிக்குள்ள ஒளிஞ்சிட்டார்ல, அந்த வார்த்தை அவ்வளவு மிரட்டலான வார்த்தை வந்திருக்குது. இந்த சத்தம் சிலருக்கு நேருக்கு நேர் வரலாம். உங்களை மிரட்டுற ஆள் ஒருவேளை பெரிய அதிகாரியா இருக்கலாம், ஒரு பெரிய பொலிட்டிக்கலா வித்தியாசமான ஒரு நபரா கூட இருக்கலாம், அவர் பெரிய கட்சியில் இருக்கிறார் பாஸ்டர். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களோ, நீ ஒன்னும் பயப்படாதீங்க, பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை தூக்கிடுவேன்னு சொன்னா அவங்க முன்னாடி தான் கர்த்தர் நம்மை அலங்கரிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இந்த அபிஷேகம் வேணும்னு சொல்றவங்க எல்லாம் கைகளை மேல உயர்த்தி இப்போ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை, நீங்கள் எங்க இருந்தாலும் இப்போ ஒரு அனாயிண்டிங் உங்க மேல வைக்கப்படுகிறது. ஆமென். அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நிறைய பேருடைய தலையில கர்த்தர் வைக்க போறாரு. பாஸ்டர், நீங்க சொல்றது உண்மை பாஸ்டர். என் பிள்ளை ஒரு மூலையில ஒதுங்கிட்டான், அவனுக்கு யாரையுமே எதிர்கொள்றதுக்கு தைரியம் இல்ல, கூட படிக்கிற இடத்துல அவர்களை எதிர்கொள்றதுக்கு தைரியம் இல்ல, டீச்சரை எதிர்கொள்றதுக்கு தைரியம் இல்ல, பயப்படுறான் பாஸ்டர், பயப்படுறான் பாஸ்டர். அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா கூட அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா இப்போ கர்த்தர் அந்த பிள்ளைக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவாராக.